Hi friends, welcome to Git course. இந்த வீடியோவில் வந்துட்டு Git stash பார்க்கலாம். So friends, Git stash. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் ஒரு லோக்கல் காப்பி எடுத்து வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா எவ்வளோ பேர் ஈவன் நீங்கள் இப்போ Git யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு புல் பண்ணும்போது ஆல்ரெடி சேஞ்சஸ் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்ண விடாமல் உங்களை Git ஸ்டாப் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஃபைலை காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு புல் பண்ணிவிட்டு அகெயின் அந்த சேஞ்சஸை திரும்பி போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா ஆப்வியஸாக நான் வந்துட்டு இனிஷியல் டேஸில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டாஷ் கற்றுக்கிற வரைக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்டாஷ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா guys, ஒரு சேஞ்ச் நீங்கள் ஒரு பிரான்ச்சில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் பிரான்ச்சில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சேஞ்சஸை புல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? ரிமோட்டில் வந்துட்டு சில சேஞ்சஸ் ஆல்ரெடி அங்கேயும் நடந்துருச்சு, புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். புல் பண்ணும்போது இந்த ஃபைலுக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆகுது, இதே ஃபைலில் வேற ஒருத்தர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபைலை வந்துட்டு ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதை போட்டுட்டு தென் நீங்கள் இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாஷ் பண்ணிக்கலாம். Git ஸ்டாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் கிட்டே வந்துட்டு ஒரு காப்பி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாஷ் அப்ளை பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த காப்பியை எப்போ வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு வைங்களேன். இது ஒரு சினாரியோ. ஆர்எல்ஸ் நீங்கள் டக்குன்னு ஒரு பிரான்ச்சில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா அதை புஷ் பண்ண வேணான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்டாஷ் பண்ணி வச்சுட்டு வேறு ஒர்க் போகலாம். ஸ்டாஷ் பண்ணி வச்சுட்டு வேறு ஒர்க் போகலாம். ஒன்ஸ் அந்த ஒர்க் முடிஞ்சதும் அகெயின் இந்த ஸ்டாஷை நீங்கள் அதே பிரான்ச்சுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெம்பரரியாக அந்த காப்பி இருக்கும், ஓகேங்களா? எவ்வளோ ஃபைல்ஸ்னாலும் சரி, ஈவன் நீங்கள் புது ஃபைல்ஸையும் நீங்கள் ஸ்டாஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் Git stash guys. இந்த ஸ்டாஷை வந்துட்டு குயிக்காக உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். ஸோ index.html ஃபைலில் நான் வந்துட்டு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், சும்மா ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் guys, whatever doesn't matter. சேஞ்சுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஈவன் நான் வந்துட்டு ஒரு hello.txtலையுமே ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் டக்குன்னு இந்த சேஞ்ச் ஆர்எல்ஸ் புல் பண்ணும்போது எனக்கு கான்ஃப்ளிக்ட் அடிக்குது, இல்லை நான் டக்குன்னு வேறு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒர்க் பண்ணணும், வேறு பிரான்ச்சில் போகணும், வேறு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிளி நீங்கள் Git ஸ்டாஷ் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இது வந்துட்டு ஸ்டாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் Git ஸ்டாஷ் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டாஷ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இங்கே தான் நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்டாஷ் பண்ணியிருக்கீங்க, இந்த கமிட்டில் தான். ஸோ இப்போ அகெயின் நீங்கள் Git ஸ்டாஷ் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டாஷ் அப்ளை ஆகிரும், பார்த்தீங்களா? ஃபுல் ரைட். ஸோ வந்துட்டு இது ஒன்று. அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் வந்துட்டு விஎஸ் கோட்லேயே கூட நீங்கள் ஸ்டாஷ் எல்லாம் என்னென்ன ஸ்டாஷஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி சோர்ஸ் கண்ட்ரோலில் கிளிக் ஆரம்பிச்சணும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது சேஞ்சஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாஷ்னு வரும். நீங்கள் வந்துட்டு இங்கே ஸ்டாஷஸ் அப்ளை ஸ்டாஷ் அந்த நான் சொன்ன எல்லாமே நீங்கள் இங்கேயும் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களால் கமாண்ட் ரிமெம்பர் பண்ண முடியல அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாஷ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இங்கே வரும், ஓகேவா கைஸ்? ஈவன் நீங்கள் மெசேஜோட கூட ஸ்டாஷ் பண்ணலாம். Git ஸ்டாஷ் புஷ் -m என்ன சொல்கிறது டெம்பரரி சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டோட உங்களுக்கு, அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டாஷ்க்கு நீங்களே ஒரு நேம் கொடுக்குறீங்க, அதுவே ஒரு நேம் எடுத்துக்காமல் இப்போ ஸ்டாஷ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரி சேஞ்சஸ் அப்படின்னு நேம் வரும், ஓகேங்களா? அகைன் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டாஷ் ஐடி. இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஈவன் ஸ்பெசிஃபிக் ஸ்டாஷ் அப்ளை பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாஷ் தான் லாஸ்ட் பண்ண ஸ்டாஷ். நீங்கள் பை டிஃபால்ட் ஸ்டாஷ் அப்ளை கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக எந்த ஸ்டாஷ் பண்ணீங்களோ அதுதான் அப்ளை ஆகும். ஏன் கைஸ், இன்கேஸ் நீங்கள் வேறு ஸ்டாஷ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Git ஸ்டாஷ் அப்ளை அப்படின்னு போட்டு ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாஷ் அப்ளை ஆகும். ஆல்ரெடி சேஞ்சஸ் இருக்குது, நான் இதை ஃபுல்லாக ரிவர்ட் பண்ணிடுறேன். ரிவர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாஷ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுத்து பார்க்குறேன். மேபி விண்டோஸ் வந்துட்டு
சம்திங் விண்டோஸில் வந்துட்டு ஒர்க் ஆகலை. பட் டேரெக்டாக உங்களுக்கு ஐ திங்க் லினக்ஸ் மேக்லலாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தா ஐ திங்க் இது ஒர்க் ஆகும். ஸோ வந்துட்டு ஒர்க் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண ஸ்டாஷ் பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு அகைன் அப்ளை ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நீங்கள் ஏதாவது ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒன்று போட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட் கிட் ஸ்டாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ஸ்டாஷ் ஆகாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அன்ட்ராக்டு ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாஷ் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் நான் அப்ளை பண்ணுறேன், கிட் ஸ்டாஷ் அப்ளை. ஸோ வந்துட்டு கிட் ஸ்டாஷ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அன்ட்ராக்டு ஃபைல்ஸ், அதாவது புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைல்ஸை ஸ்டாஷ் பண்ணால் கிட் ஸ்டாஷ் -u கொடுங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அன்ட்ராக்டு ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஸ்டாஷ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டாஷ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ண ஸ்டாஷஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் ஐ திங்க் லாஸ்ட்டாக பண்ண ஸ்டாஷ் 01. ஸோ இப்போ இதை அன்ஸ்டாஷ் பண்ணேன்னா கிட் ஸ்டாஷ் அப்ளை டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்டாஷ் ஐடி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த அன்ட்ராக்டு ஃபைலுமே இங்கே காட்டுது பாருங்கள், இந்த ஃபைலெல்லாம் அப்ளை ஆகிருக்குன்னு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஒன்று. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கைஸ் நம்மளோட சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ் வந்துட்டு யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. வி ஹாவ் அ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் போகலாம், லைக் கோர்சஸ் ப்ரௌஸ் பண்ணலாம். ஐ திங்க் 4-5 கோர்சஸ் இருக்குது, ப்ரௌஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இங்கே ஆர்கனைஸ்டாக லேர்ன் பண்ணலாம். யூடியூப்பில் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பட் இங்கே ஆர்கனைஸ்டாக ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டையுமே இங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் அன்வாட்ச்டு வீடியோஸ், ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ்க்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஈவன் வாட்ச் பண்ணும்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட்டாக எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி கோர்ஸுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூடியூப்பில் வந்துட்டு லேர்ன் பண்ணுறத விட நம்மளோட லேர்னிங் பிளாட்ஃபார்மில் ஒரு ஆர்கனைஸ்டாக கிட் ஆகட்டும், ரியாக்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் குட். ஐ ப்ரிஃபர் திஸ். நீங்களும் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் செக் பண்ணுங்கள். ஈவன் யூ கேன் சி நம்மளோட யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். யூ கேன் ஈவன் சர்ச் ஃபார் கிட், இங்கேயே கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம், நீங்கள் கோர்ஸும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதெல்லாமே என்னோடய பழைய வீடியோஸ் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி கோர்ஸ் ஆக்கியிருக்கேன். இந்த 3மே வந்துட்டு லேட்டஸ்ட் கிடையாது, பட் இந்த 2 லேட்டஸ்ட். இந்த 3மே என்னோடய பழைய வீடியோஸ். ஸ்டில் இப்போத்த ட்ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். செக் பண்ணுங்கள். எஸ் கைஸ், மேக் இட் யூஸ்ஃபுல். Support Software School Tamil. Yeah guys, thank you. See you in the next video. Bye bye.